ஹாய் யார், இது மாதிரி சூப்பரான கருவாடு தொக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. திரும்ப திரும்ப இதே தான் கேட்பாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய், அது கூட வெந்தயம், சோம்பு, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெள்ளை பூண்டு, ஒரு 25 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு ரெண்டா ரெண்டா அரிஞ்சு போட்டுக்கிறேன். இதுலேயே இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணங்கி வர அளவுக்கு வணங்கட்டும். 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் இதோடய போட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதிலே வேகட்டும். இந்த டைமில் நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்லேயே வறுத்து அரைச்ச கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி இதோடய ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. சுட தண்ணியில் 15 நிமிஷம் போட்டு எடுத்த கருவாடெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த கருவாடெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அதிலேயே இறங்கி கருவாடுக்குள்ளே எல்லா எசன்ஸும் போகிற அளவுக்கு வேக விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி இறக்குனீங்க அப்படின்னா கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும். நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடைசியாக அந்த சட்டியிலே சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் போல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.